அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ராஜ் டேட்டாபேஸ். நமது யூடியூப் தளத்தில் தொடர்ந்து ஆன்மீகம், ஜோதிடம், எளிய பரிகாரங்கள் மற்றும் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பல பயனுள்ள வாழ்வியல் தகவல்களை தொடர்ந்து பார்த்துக் கொண்டு வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்கப் போகும் மிக முக்கியமான தலைப்பு, வரவிருக்கக்கூடிய பராபவ ஆண்டு தனுசு ராசி அன்பர்களுக்கு எத்தகைய சிறப்பான பலன்களை கொடுக்கப் போகிறது என்பது பற்றித்தான். பதிவுக்குள் செல்வதற்கு முன்னாடி நமது ராஜ் டேட்டாபேஸ் யூடியூப் தளத்தை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தனுசு ராசி நேயர்களே, இந்த ஆண்டு தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகச் சிறப்பான ஒரு பொற்காலமாக அமையவுள்ளது. குறிப்பாக அஷ்டமஸ்தானமான 8ஆம் இடத்தில் குரு பகவான் உச்சமடைகிறார். இதனால் நீங்கள் தொட்ட காரியங்கள் அனைத்தும் துலங்கும், சமுதாயத்தில் உயர்ந்த நிலையை அடைவீர்கள். பொருளாதாரத்தை பொறுத்தவரை இந்த ஆண்டு 60% மேலான நற்பலன்கள் உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும். நீண்ட காலமாக கடன் தொல்லைகளில் சிக்கித் தவித்தவர்களுக்கு அதிலிருந்து முழுமையான விடுதலை கிடைக்கும். பங்குச்சந்தை மற்றும் வர்த்தகத்தில் ஈடுபட்டுள்ள தனுசு ராசி அன்பர்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கூடி வரும். நண்பர்கள் அல்லது உறவினர்களுக்காக வங்கி கடன், கிரெடிட் கார்டு போன்றவற்றிற்கு ஜாமீன் கையெழுத்திட்டு சிக்கலில் மாட்டியிருப்பவர்களுக்கு ஜூன் மாதத்திற்கு பிறகு சுமூகமான தீர்வு கிடைக்கும். இழந்த கௌரவத்தை மீண்டும் பெறுவீர்கள். 5ஆம் இடத்தில் இருந்த ராகு பகவான் 2ஆம் இடத்திற்கு பெயர்ச்சி ஆவதால் பண விரயம் ஏற்படுமோ என்ற அச்சம் வேண்டாம். உச்சகுருவின் சுப பார்வை ராகுவின் மீது விழுவதால் எவ்வித பாதிப்பும் ஏற்படாது. 4ஆம் இடத்தில் சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியாக சஞ்சரித்தாலும் அவரும் குருவின் சுப பார்வையை பெறுவதால் சனியின் கெடுபலன்கள் முற்றிலும் குறைந்து நன்மையே நடக்கும். கடந்த 2 ஆண்டுகளாக இருந்த வேலைப்பளு, மன உளைச்சல் மற்றும் வாழ்க்கையின் ஏற்ற இறக்கங்கள் யாவும் நீங்கும். உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். குடும்பத்தில் அமைதியான மற்றும் நிம்மதியான சூழல் உருவாகும். திருமணத்திற்காக காத்திருக்கும் தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த பராபவ ஆண்டில் நிச்சயமாக கெட்டிமேளம் கொட்டும். பெண்களுக்கு இது மிகவும் அதிர்ஷ்டகரமான ஆண்டாகும். கடந்த கால சோதனைகள் விலகி உத்தியோகத்தில் பதவி உயர்வும் சமூகத்தில் நன்மதிப்பும் தேடி வரும். புத்திர பாக்கியத்திற்காக காத்திருக்கும் பெண்களுக்கு குழந்தை பாக்கியம் கிட்டும். கல்வியில் தாமாகவே சிந்தித்து சரியான முடிவுகளை எடுக்கும் திறன் அதிகரிக்கும். தடைகள் இல்லாத சிறப்பான கல்வியாண்டாக இது அமையும். நீண்ட நாட்களாக இழுபறியில் உள்ள நீதிமன்ற வழக்குகளில் சாதகமான தீர்ப்புகள் வரும். குறிப்பாக விவாகரத்து வழக்குகளில் சுமூகமான தீர்வு கிடைக்கும். செப்டம்பர் மாதத்திற்கு பிறகு பூர்வீக சொத்து பிரச்சினைகள் சுமூகமாக முடிந்து சொத்துகள் உங்கள் கைவந்து சேரும். வெளிநாடுகளில் பணிபுரிபவர்களுக்கு தாயகம் திரும்பும் எண்ணம் மேலோங்கும். ஆன்மீக பயணங்களில் நாட்டம் அதிகரிக்கும். செப்டம்பர் மாதத்திற்கு பிறகு காசி, திருப்பதி, காளஹஸ்தி போன்ற புண்ணிய தலங்களுக்கு சென்று வரும் பாக்கியம் கிடைக்கும். இங்கு நாம் கூறியுள்ளவை அனைத்தும் கோச்சார கிரகங்களின் அடிப்படையில் சொல்லப்பட்ட பொதுவான பலன்களே. உங்களின் சுய ஜாதகத்தில் உள்ள தசா புத்தி அமைப்புகளின் அடிப்படையில் இதற்கான பலன்கள் மற்றும் கால நேரங்கள் சற்று மாறுபடலாம். எனவே துல்லியமான பலன்களை அறிய உங்களின் சுய ஜாதகத்தை ஜோதிடரிடம் ஆராய்ந்து பார்ப்பது நன்று. வாட்ஸ்அப்பில் உங்கள் ஜோதிட கணிப்புகளை பெற திரையில் தெரியும் எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொள்ளலாம். மொத்தத்தில் இந்த பராபவ ஆண்டு தனுசு ராசி அன்பர்களுக்கு குறையில்லாத ஏற்றங்கள் நிறைந்த பொற்காலமாக அமைய வாழ்த்துகள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க. உங்களைப் போலவே பலன் பெற உங்கள் தனுசு ராசி நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல ஆன்மீக மற்றும் ஜோதிட தகவல்களை தொடர்ந்து பெற நம்ம ராஜ் டேட்டாபேஸ் யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தாருங்கள். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.